குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பொற்காசு சுவாமிகள் என்கிற பொற்காசு சித்தர். இவருடைய சமாதி எங்கே இருக்கு? குடவாசல் அப்படிங்கிற இடத்துல, அதாவது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலை மார்க்கத்தில் வரக்கூடிய இடம் குடவாசல். புராணத்தோடு ரொம்ப தொடர்புடைய திருத்தலம் குடவாசல். இந்த திருத்தலத்தில் இவருடைய ஜீவ சமாதி காணப்படுகிறது. இந்த ஜீவ சமாதியில் அமர்ந்த நிலையில் இவருடைய திருவடிவத்தை நம்மால் தரிசிக்க முடிகிறது. இவருக்கு அகத்தியர் காட்சி கொடுத்து சகலவிதமான சித்திகளையும் அருளினார் அப்படின்னு பார்த்தோம். இவருக்கு யோகக்கலை கிடைக்கிறது, வர்மக்கலை தெரிகிறது, இன்னும் என்னென்ன கலைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் அத்துப்படியாகிறது. அப்பத்தான் என்ன பண்ணுறார்? பல க்ஷேத்திரங்களுக்கு போகலாம், பல திருத்தலங்களை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுகிறார். இவருக்கு இப்போ என்ன பேர்? குருசாமி சித்தர்னு பேர். யார் இந்த பேரை வச்சா? அகத்தியர் வச்சா. இன்னும் பொற்காசு சித்தர்னு இவருக்கு பேர் வரல, இது பின்னாடி தான் பார்க்க போகிறோம். இவர் என்ன பண்ணுறாராம்? பல திருத்தலங்களுக்கு ஆகாய மார்க்கமாக பயணிக்கிறார். இந்த காலத்தில் புஷ்பக விமானம்னு சொல்லுவோம். குபேரன் அந்த புஷ்பக விமானத்தை வச்சிருந்தான். இலங்கையில் ராவணன் அந்த புஷ்பக விமானத்தை வச்சிருந்தான். போகர் பெருமான் அதில் தான் பயணிப்பாராம், ஆகாய மார்க்கமாக பயணிப்பார். இவங்கெல்லாம் எப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா இன்றைக்கி நம்ம ரயில் பயன்படுத்துகிறோம், விமானத்தை பயன்படுத்துகிறோம். அதுபோல் புஷ்பக விமானம், அதில் ஏறி உட்கார்ந்த உடனே அது நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு செல்லுமா. என்ன காரணம்? அவர்கள் கொண்டிருக்கிற தவ வலிமை. அதுபோல பல திருத்தலங்களுக்கும் தரிசனம் பண்ணி எல்லாவற்றையும் தரிசித்து இந்த குடவாசல் திருத்தலத்துக்கு கடைசியாக வரார் இந்த குருசாமி சித்தர். இந்த குடவாசல் திருத்தலத்திற்கு வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள், ஊர் மக்கள் அத்தனை பேருமே இவரை தரிசனம் பண்ணி இந்த மகானுடைய பரம அருளை வாங்கி கொண்டு சொல்கிறாங்களாம், சாமி நீங்கள் எங்கள் ஊர்லேயே இருக்கணும், இனிமே நீங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதன்படி சுவாமிகள் இதே திருத்தலத்திலேயே இருக்கிறார், இதே திருத்தலத்திலேயே வாழ ஆரம்பிக்கிறார். இந்த ஊரில் இருந்தவர் என்ன பண்ணுறார்? யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ, யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கின்றனவோ அத்தனையையும் சுவாமிகள் தனது தவ வலிமையால் நிறைவேற்றுகிறார். இந்த தவ வலிமை எங்கேருந்து கிடைச்சது? அகத்திய பெருமானிடம் இருந்து கிடைத்தது. நம்ம எதுக்காக ஒரு மகான் கிட்ட போகிறோம், எதுக்காக ஒரு சித்தர்கிட்ட போகிறோம், எதுக்காக நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, மனிதர்களான நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய பிரார்த்தனைகள், அது ஆசைகள் இல்லையா? ஆசைகளைத்தான் நம்ம பிரார்த்தனைகளை வைக்கிறோம். ஒரு வீடே இல்லாத ஒரு ஆசாமி எனக்கு வீடு வேணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறான், ஒரு மகான்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறான்னா நியாயமானது. ஒரு 4 வீடு சொந்தமாக வச்சிருக்கிற ஒரு ஆசாமி ஒரு தெய்வத்திடமோ ஒரு மகானிடமோ போய் எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சான்னா அதற்கு பேர் பேராசைன்னு பேர். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்குத்தான் குருமார்கள். இருக்கின்றவர்கள் என்ன பண்ணணும்? இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். எப்படி நமது தர்மம் அந்த காலத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எல்லாரும் பணக்காரன் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்து பிறக்கிறார்கள். நல்ல கவனிங்க, 10 மாதம் தான் எல்லாருக்குமே. ஆனால் இந்த குழந்தை பிறந்து வளர்கின்ற போது, படிக்கின்ற போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, விதியின் தன்மைக்கு ஏற்ப மாறுகிறது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தையே 2 குழந்தையும் ஒன்றா இருக்கிறது இல்லை. ஒரு குழந்தை டாக்டர் ஆகும், ஒரு குழந்தை பெட்டிக்கடை வச்சுருக்கும். அதுபோல் இவர் என்ன பண்ணுறாராம்? இந்த குருசாமி சித்தர் இந்த குடவாசல் கிராமத்து மக்களுக்கு ஏற்றாற் போல அவர்கள் விரும்பினபடி இதே கிராமத்திலேயே இருந்து கொண்டு யார் யாருக்கு என்னென்ன நோயோ அந்த நோய்க்கு உண்டான ஒரு மருந்தை, ஒரு மூலிகையை கொடுக்கிறது. வர்மக்கலையின் மூலமாக தீர்ப்பது, யோகக்கலையின் மூலமாக தீர்ப்பது, இதைத்தான் ஒரு பிரதானமாக வச்சுட்டு
இந்த குடவாசல் திருத்தலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குருசாமி சித்தர். அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் என்ன ஒரு நிம்மதி வருது, நமக்கெல்லாம் ஒரு நல்ல நண்பனோ, ஒரு நல்ல ஃபிலாசபர், ஒரு நல்ல கைடு நமக்கு கிடைச்சாச்சுன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம சொல்லலாம், நம்ம ஏதானுங்க நான் கஷ்டத்தில் இருக்கேன்னா அவர் என்னோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு நம்மெல்லாம் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும், ஒரு தெம்போடு இருக்க முடியும். அதுபோல் இந்த குடவாசலில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த குருசாமி சித்தர் மேலே ஒரு நம்பிக்கை வருகிறது. நாம் பிரார்த்தனை பண்ணினபடி, நாம கேட்டுண்டபடி ஆகாய மார்க்கமாக பயணித்த இந்த சித்தர் குடவாசல் திருத்தலத்தில் இறங்கினார். இந்த மகான்கிட்ட நம்ம சொன்னோம், சுவாமிகளே நீங்கள் எங்கூரில் இருக்கணும், எங்களுக்கெல்லாம் அருள் பண்ணணும்னு சொன்னோம். இந்த சுவாமிகள் நம்முடனே வசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அடுத்த கட்டம்தான் நம்ம இவரோட பேர் பார்த்தோம் இல்லையா, பொற்காசு சித்தர்னு பார்த்தோம் இல்லையா, அதற்கான விளக்கத்தை, அதற்கான சம்பவத்தை நாளைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க உள்ளோம். நாளைய நிகழ்ச்சியிலும் இந்த பொற்காசு சித்தரை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.